இந்த வீடியோ நம்ம கிளினிக்கில் இருக்கிற வசதிகளை பற்றினது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். கிரியேட் ஃபர்டிலிட்டி கிளினிக் பூமா ஸ்டோர் மேலே 4வது மாடியில் இருக்குது. இப்போ நம்ம 4வது மாடிக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்மளோட என்ட்ரன்ஸ் ஏரியாவும் ரிசப்ஷனும் இருக்குது. ரிசப்ஷன் ஏரியாவிலேருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் திரும்பினீங்கன்னா அங்கே நம்மளோட வெயிட்டிங் லவுஞ்ச் இருக்குது. அப்படியே நம்ம முன்னாடி போனோன்னா அங்கே ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷன் டேபிள் இருக்கும். அது கூடவே ப்ளக் பாயிண்ட் வசதியும் அங்கே இருக்குது. இந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே நம்மளோட காஃபி ஏரியா இருக்குது. காஃபி ஏரியாவை ஒட்டி ரெஸ்ட் ரூம்ஸும் அங்கே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது நம்மளோட கன்சல்டேஷன் ரூம். இந்த ரூமுக்குள்ளேருந்தே ஸ்கேன் ரூமுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்கேன் ரூமில் தான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் ஐயுஐ மாதிரியான ப்ரொசீஜர்ஸும் நம்ம செய்வோம். இந்த ரூமில் டாய்லெட் வசதியும் இருக்குது. வாங்க நம்மளோட அடுத்த கன்சல்டேஷன் ரூமை நம்ம பார்க்கலாம். இது நம்மளோட 2வது கன்சல்டேஷன் ரூம். இந்த ரூமில் நம்ம பேஷண்ட் பார்க்குறது போக பேஷண்ட்ஸுக்கு ஊசி போடுறதுக்கும் ரத்தம் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆண்கள் விந்தணு கொடுக்குற சாம்பிள் ரூம். இந்த ரூம்லையும் அட்டாச்ட் பாத்ரூம் வசதி இருக்குது. ஆண்கள் விந்தணு கொடுத்ததுக்கு அப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணுற ஆண்ட்ராலஜி லேப். இங்கே தான் சீமன் அனாலிசிஸும் ஐயுஐக்கான ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷனும் நடக்கும். இப்போ நம்ம பார்க்குறது தேட்டரோட ஆக்சஸ்ஸு. இப்போ தேட்டரில் நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து ஆப்ரேட்டிங் டேபிள் இருக்குது, சைடில் ஸ்கேன் மெஷின் இருக்குது. இந்த கதவு வந்து உங்களுக்கு எம்ப்ரியாலஜி லேபுக்குள்ளே போகிறதுக்கான கதவு. இப்போ லேபுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து எம்ப்ரியாலஜி லேப். எம்ப்ரியாலஜி லேபில் நீங்கள் பார்க்குற இந்த பெரிய மைக்ரோஸ்கோப் வழியாக தான் நம்ம இக்ஸி ப்ரொசீஜர்ஸை பண்ணுவோம். இக்ஸி அப்படின்னா ஒரு விந்தணுவை ஒரு முட்டைக்குள்ளே செலுத்துறதுக்கு பேர் இக்ஸி. அதெல்லாம் இந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த இக்ஸி பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வைக்கிற இன்குபேட்டர்ஸ் 2 இருக்குது. இந்த 2 இன்குபேட்டரில் அந்த சின்ன இன்குபேட்டர், அதை பெஞ்ச் டாப் இன்குபேட்டர்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் முட்டையை இக்ஸி முடித்ததுக்கப்புறமா நம்ம வைக்கிறோம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது நம்மளோட ரிகவரி ஏரியா. ஐவிஎஃப் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறமா பேஷண்ட்ஸை இந்த ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே வந்து அவங்க 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இருப்பாங்க. இந்த கேன்ஸில் தான் நம்ம விந்தணுக்கள், முட்டை, அது போக எம்ப்ரியோஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்போம். மேற்கொண்டு நம்ம கிளினிக்கில் இருக்கிற வசதிகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்கள். நன்றி.